Watch full episodes on Jio Hotstar. நீங்க எங்க இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூம் சீக்கிரமா எழுந்துரு. ரங்கா இல்லங்க, நாங்களே வரோம். என்ன பண்ற ருத்ரா? எங்களை காப்பாத்து. என்ன இது? அதுகளை விடு. சொன்னா கேளு. எவ்வளவு தைரியம் உனக்கு? அவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை விட பெரியவங்க கிட்ட மோதி பார்க்கணும், தெரியுமா? என்னப்பா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிடுச்சா? என்ன நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது என்ன விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது பாரு. ருத்ரா காப்பாத்து. ருத்ரா என்ன காப்பாத்து. என்ன விட மாட்டேங்குது. ஏதோ சரியில்லை. Ibaiska sakum postum. தேங்க்யூ ருத்ரா. தேங்க் யூ ரங்கிலா. நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. அட அது அதோட நண்பர்களை கூட்டிட்டு வருது. உயிரோட இருக்கணும்னா எல்லாரும் ஓடுங்க. ருத்ரா! ருத்ரா! காப்பாத்து! மைரா! ருத்ரா ஹெல்ப்! ஹெல்ப் மைரா! என்ன இப்படி காக்கா கிட்ட மாட்டி விட்டுட்டியே. ஹெல்ப்! Zibaiska net disappearo. ருத்ரா! தேங்க்ஸ் ருத்ரா. வாங்க கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம். எல்லாரும் இந்த ஹோல்குள்ள வாங்க. சரி. வெளிய பார்க்க இந்த பேலஸ் அழகாதான் இருக்கு. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க என் நண்பனை வேட்டையாட விடல. இப்ப நான் இவங்க பேலஸ வேட்டையாட போறேன். எல்லாரும் வாங்க. விளையாட்டு பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்க.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த காக்கா என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்தவே மாட்டேங்குது. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. எனக்கு கிச்சு மூட்டாதீங்க. வருண், என்ன? உனக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு. மைரா, அடுத்த தடவை தயவு செஞ்சு சொல்லாத. இதுக்கப்புறம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இபாய்ஸ்கா, சிபாய்ஸ்கா. அட, இவங்க என்ன மேட்ச் கூட பண்ண விட மாட்டாங்களே. அடடா, இதுக்கு திரும்பவும் பின்னாடி வருதுங்களா? சீ, இந்த காக்கங்களால நம்ம எவ்வளவு அழுக்காயிட்டோம்னு பாத்தியா? அடடடடா, நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, சீக்கிரம். யாரா நீ? எப்படி பேலஸ்குள்ள நுழைஞ்ச? இந்த காக்காவெல்லாம் வெளியில விரட்டு. இவங்க பேலஸையே நாசமாக்கிடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உன் காதுல விழலையா? வெளியில போ. ஆ, நான் தான் இந்த பேலஸோட புது கிங். என்னப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ஜெய்சிங் சௌகான், அப்புறம் ருத்ராவோட பேலஸ். குழந்தைகளா, இவனை கொஞ்சம் தூக்கிட்டு போய் கிச்சன்ல வச்சு நம்ம யாரு என்னங்கறத விவரமா சொல்லுங்க. வேண்டாம், மூக்குல குத்தாத, மூஞ்சில குத்தாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குத்தாத. இங்க பாருங்க, ருத்ராவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டான். என்ன வெளியில விடுங்க, என்ன வெளியில விடுங்க. சொன்னா கேளுங்க, வெளியில விடுங்க. ஆகா போச்சு. யாராவது இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கள. சரி சரி, எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு. இது உங்களோட பேலஸ் தான். இது உங்க இடம் தான். ஆம், ஆம். இது யாரு? இவர் தான் ராஜா. என்ன கிங் கிங்னு சொல்றீங்க? இவர் எப்ப கிங் ஆனாரு? அது என்னன்னா தம்பி, இந்த பேலஸ் நமக்கு சொந்தம். இனிமே நான் தான் புது கிங். நீ என்ன பண்றனா, மூட்டை பிடிச்ச கட்டிட்டு வெளில போ, வெளில போ. இத நான் ஏத்துக்க மாட்டேன். அட, நீ இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இபாய்ஸ்கா, சிபாய்ஸ்கா, என்ன பண்றீங்க நீங்க? தள்ளிப்போங்க, தள்ளிப்போங்க. உனக்கு மேஜிக் நல்லா தெரியணும், எனக்கு தெரியும். ஆனா நாங்க ஒன்ன மேஜிக் பண்ண விட்டாதானே. எவ்வளவுதான் கடிப்பீங்க? ருத்ரா, வா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம
நம்மள வந்து பார்த்துட்டு போக பசங்களா. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அவரோட க்ரோஸ் ரொம்ப வாஸ்டா இருக்காங்க. நம்மளுக்கு மேஜிக் பண்ண வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி இருந்தா அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மறைஞ்சுதான் அட்டாக் பண்ண முடியும். நம்மள யாருக்கும் தெரியாம நைட் பேலஸ்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம். வாங்க வாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. அமைதியா ரூம்குள்ள வாங்க. இவங்க மறுபடியும் நம்மள பாத்துட்டாங்களே. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. சீக்கிரம் வாங்க. அட, ஒளிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரமா வாங்க. அட, வெளியில வாங்க, வெளியில வாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியவாதோட வைத்துக்கொண்டு இருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு சத்தம் வருது? ஓஹோ, இவங்க குட்டி குட்டியா இங்க வந்திருக்காங்களா? ஏற்கனவே நீங்க குட்டி பசங்க தான், அதுக்கு மேல ஏன் குட்டி ஆகுறீங்க? என்னோட ஆர்மி கிட்ட நீங்க எந்த வேலை காட்டினாலும் ஜெயிக்கவே முடியாது. எனக்கு உங்களோட இந்த நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இந்த முறை உங்களை விட்டுறேன், ஆனா அடுத்த முறை விட மாட்டேன். இவங்களை தூக்கிட்டு போய் இந்த சிட்டியோட எல்லையை தாண்டி போட்டுட்டு வாங்க. போங்க. ருத்ரா, நம்ம தாத்தாக்கு மெசேஜ் அனுப்பி அவர் இங்க வர சொல்லலாமா? தாத்தா எதுக்காக நம்ம டென்ஷன் ஆக்கணும்? எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கும். வாங்க, அல்லாசா சாரை பார்த்துட்டு வரலாம். ஹலோ அல்லாசா சார். ஹலோ ருத்ரா, வா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். க்ரோஸ் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா அல்லாசா சார், நாங்க இப்ப அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு ஒண்ணு தர. இத படி, இந்த புக் உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தேங்க்ஸ் அல்லாசா சார். பறக்கிறவங்க எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களால நகர முடியலன்னா அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. இந்த 2வது லைனை நான் மறுபடியும் படிச்சுக்கிறேன்.
Ibaiska, Cruz Frizo! Ibaiska, small size creator! ஹோ, அந்த புதருக்கான அர்த்தம் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. வாங்க அந்த க்ரோ மெஜிஷியனை தேடலாம். ஆனா பாத்து, இந்த க்ரோஸ்ல எது ஒண்ணு டச் பண்ணாலும் திருப்பி நார்மல் ஆயிடும். பாத்து பத்திரமா வாங்க. யார் டச் பண்ணீங்க? இது யோசிக்க டைம் கிடையாது. வெளியே ஓடு. Ibaiska, Crow Frizo! குழந்தைங்களாச்சேன்னு பார்த்தா ரொம்ப தான் இடைஞ்சல் கொடுக்குறீங்க. இந்த தடவை உங்களை வெளியில அனுப்ப மாட்டேன். இந்தாங்க. இனி உங்களால தப்பிக்க முடியாது. முதல்ல என் குழந்தைகளுக்கு இடைஞ்சல் கொடுத்தீங்க, இப்ப என் தூக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கீங்க. ஒரு சின்ன பயலா இருந்துகிட்டு இந்த க்ரோ மாஸ்டர் கொக்கோலி கிட்டயே மோதலா நினைக்கிறியா? உன்னால எப்பவும் இந்த பேலஸை என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இது வரைக்கும் உன் ஆட்டத்தை பார்த்தா இப்ப என் ஆட்டத்தை பாரு. இது வரைக்கும் சிங்கத்தையும் புலியும் பார்த்து தான் பயப்படுவாங்க, காக்காவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இனி இந்த காக்காவை பார்த்து பயப்படுவாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது என்ன இவ்வளவு பெரிய காக்காவா இருக்கு? வேண்டாம் ருத்ரா, தாங்காது, அடிக்காத, நான் தோத்துட்டேன். வாங்க பசங்களா, வேற இடத்துல வேலைய பாப்போம். என்னாச்சு? நான் சொல்றத ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஓ ருத்ரா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல வேலை க்ரொக்கோலியாவை மேஜிக் மூலியமா நீ நார்மல் மனுஷனாக்கிட்ட. இவன் தன்னோட மேஜிக்கால எங்களை கண்ட்ரோல்ல வச்சிருந்தா. இவன் சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நாங்க இப்ப சுதந்திரமாயிட்டோம். போய் சந்தோஷமா வாழுங்க.
நீங்க என் ஃப்ரெண்ட் ஜிம்சுமா புடிச்சிட்டு போனீங்க, அதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு. சாரி ருத்ரா, நான் என்னோட மேஜிக்க தப்பா பயன்படுத்திட்டேன். எனக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ போறேன். ப்ராமிஸ். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இப்ப நாம எல்லாரும் பாட்டு பாடலாமா? என்ன சொல்ற நீ? பண்ணிடலாம். நம்ம பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். என்ன தூங்கிக்கிட்டே வரியா? இவ்வளவு பெரிய கார் வருது தெரியல? நீ காரை வேகமா ஓட்டிட்டு வந்தது இல்லாம உனக்கு கோபம் வேற வருதா? நான் வெயிட் அண்ட் வாட்ச். என்னோட காரை என்ன இப்படி பண்ணிட்ட? என் காரை சைக்கிளா மாத்திட்ட. நீ காரை வச்சுக்கிட்டு வேகமா ஓட்டுறல்ல, அதனால பெட்ரோல் செலவு இல்லாத இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு வேகமா வீடு போய் சேரேன். ஆமா, நீ யாரியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். இவர் எப்படிப்பட்ட பாபர்னா, இவரு காரையே அற்புதமா ட்ரிம் பண்றாரு. என்னோட கடை இங்க ஏதோ பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னால கிளம்பிடும். நான் இது வரைக்கும் மைராவை இவ்ளோ ஃபோக்கஸ்டா பார்த்ததே இல்ல ருத்ரா. அநேகமா நீ கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாவ் மைரா, நீ ஒரு பியூட்டிஃபுல் கார்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிருக்க. இன்னும் 2 கார்டு தான் பாக்கி இருக்கு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். ஏ கடை என்ன அப்படியே லேண்ட் பண்ணு. இறக்கி விடு. ஆய் ருத்ரா, ஊருக்குள்ள ஒரு அற்புதமான மெஜிஷியன் வந்திருக்காரு. தன்னோட வழியில குறுக்கிடுற எல்லாரும் ஓட 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 விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னது இது? ரங்கீலா. ஏ மைரா, வேணா சொன்னா கேளு. எதுக்காக என்ன இப்படி பண்ற? நான் நல்லது தானே செய்ய வந்த, என்ன எதுக்காக இப்படி ரோலிங்ல ஓட விட்டீங்க? தவறு நடந்துருச்சு. ஓ நோ. சாரி ரங்கீலா, தவறுதலா ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல கார்ட் ஹவுஸ் ரெடி பண்ணேன். ஆனா நீங்க ஒரே என்ட்ரியில என் உழைப்ப ஃபுல்லா வீணாக்கிட்டீங்க. சாரி மேரா, இது கார்ட் ஹவுஸ காப்பாத்துறதுக்கான நேரம் இது கிடையாது. இந்த நேரத்துல நம்ம சிட்டியை போய் காப்பாத்த வேண்டிய நேரம். சொன்னா கேளு, அங்க போனோம். அதாவது என்னாச்சு? டாம் கர்க்கத்த பிரேதன் அங்க போயிட்டு நான் ஓகே எனக்கு சொல்லிட்டேன். மாமா போய் அந்த எல்லாத்தையும் உடைச்சு யாராவது காப்பாத்துங்க. இது யாருன்னு தெரியல. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன
ப்ரோ உன்னோட முடி ரொம்ப நல்லா இருக்கு. பாரு. ஐயோ என்னோட முடி, நீ என்னோட ஹேர் ஸ்டைல கெடுத்துட்ட, காப்பாத்துங்க. யாருக்காவது இந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னா சீக்கிரம் என்கிட்ட வாங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, இங்க பாரு. சன் சிட்டி மக்களை நீ எதுக்காக தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, ருத்ராவா, எங்கேயாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதை தீர்த்து வைக்க நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை நான் கண்டுபிடிச்சிட பாத்தியா? ஆமா, சரியாதான் கண்டுபிடிச்ச. நான் ருத்ரா தான். நீ யாரு? அப்புறம் நீ எங்க மக்களை எதுக்காக தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நான் சிசர் மெஜிஷியன், சிசர் ஃப்ரம் சிசர் டவுன். கச்சு 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 கச்சுன்னு என் கத்திரி சூப்பரா கட் பண்ணிடும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க ஹேர் ஸ்டைலையே நான் மாத்திடுவேன். அதுக்கு எப்படின்னா உங்களுக்கு தெரியாது. சன் சிட்டி ஒன்னும் ஃபன் சிட்டி இல்ல. என் மக்கள் கூட நீ இந்த மாதிரி விளையாடக்கூடாது. இங்க எல்லாருக்குமே இது தெரியும். ருத்ராவோட வயசு, ருத்ராவோட மேஜிக் என்னைக்குமே யாரும் சந்தேகமே படாதீங்க. பெரியவங்க பேசும்போது காமெடியன் பேசக்கூடாது. எனக்கு ஒருத்தன் கிடைச்சானா அவனை வச்சு காமெடி நல்லா பண்ணிடுவேன். கச்சக் 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 கச்சக். எப்படி பாரு. ருத்ரா, அவனை விடாத. சிசர், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா நெக் கிரியேட்டோ. ருத்ரா, இப்போ இந்த ஃபைட் முடிய போறது இல்ல. அவரோட பேக்ரவுண்ட நம்ம செக் பண்ணணும். அப்பதான் அவரோட பலகீனம் என்னன்னு தெரியும். யூ ஆர் ரைட் மாரா. நம்ம சிசர் டவுனுக்கு போலாம். இவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். வாங்க அங்க போலாம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது ரொம்ப விசித்திரமான டவுன். இங்க எங்க பார்த்தாலும் ஒரே சிசர்ஸாவே இருக்கு. சோ கியூட். இந்த டவுன் ரொம்ப விசித்திரமாவும் ஹாப்பியாவும் இருக்கு. அட, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். இங்க எல்லார்கிட்டயுமே சிசரோட கலை இருக்கு. என்ன புரியுதா? பார்பர் மங்கி எங்க ஓடிக்கிட்டு இருக்க? இத பாரு, கஸ்டமர்லாம் வெயிட் பண்றாங்க. பார்பர் மங்கியா? அது என்னது? அட என்ன நீங்க, உங்களுக்கு பார்பர் மங்கியை பத்தி தெரியாதா? இது என் டவுனோட ரொம்ப ஃபேமஸான ஆளு. இதோட ஃபேமஸுக்காக மக்கள் இதை தேடி இங்க வருவாங்க. மங்கி எங்கயாவது ஹேர் கட் பண்ணுமா என்ன? வேணாம், காப்பாத்துங்க. ருத்ரா, என்ன காப்பாத்து. வேணாம், என்ன விட்டு. என்ன விட்டு. வேணாம் ருத்ரா, என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்து.
வா வருண், உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாவும் கியூட்டாவும் இருக்கு. நீங்க யாரு? இந்த சிசர் டவுனை சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. ஆனா இவங்க 2 பேரும் இந்த டவுன் ஆளுங்க மாதிரி இருக்காங்க. நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும். நாங்க தப்பான ஆளு இல்லைங்க. எங்க மேல கோவப்படாதீங்க. வந்த இடத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம். Now welcome inside. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்ட எல்லாத்தையும் பேசலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா அந்த சிசரால நாங்களும் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கோம். அதனாலதான் அவனை இந்த டவுனை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்கும் சிசரை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு. ஆனா சிசர் கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா மேஜிக்கல் பவர் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் அவருக்கு பவர் எப்படி வந்திருக்கும்? கன்ஃபார்ம்டா தெரியல. ஆனா வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கருப்பு டிரஸ் போட்ட ஆளை சந்திக்கிறத நான் பார்த்தேன். ஒருவேளை இவரா? ஆமா ஆமா, இவர்தான் அந்த ஆளு. உனக்கு இவரை தெரியுமா? இவர் சிசருக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாருன்னு தெரியல. இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எங்க சிசர் மாறிட்டான். தினமும் ஏதாவது ஒரு புது கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. வேற வழி இல்லாம அவனை டவுனை விட்டு வெளியே அனுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மேயர் அங்கிள், இத பாருங்க, என்னோட ஃபிங்கருக்கு என்னாச்சுன்னு. நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பபிள் கம் சாப்பிட்டுக்கிட்டே சிசரை வச்சு வேலை செய்யாதன்னு. கைய காட்டு. மேயர் சார், சிசரை கரெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவர் திரும்பவும் இங்கதான் வரணும்னு நான் விரும்புறேன். நானும் இதத்தான்ப்பா விரும்புறேன். இத கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. அவன் என்னுடைய சொந்த மகன். என் மகன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா ஒரு மேயரா இருக்கிறதுனால இந்த டவுனை காப்பாத்துறது தான் என்னுடைய முதல் கடமை. ஆனா எனக்கு என் மகன் மேலயும் அன்பு இருக்குப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்க மகன்குள்ள இருக்கிற தீமைய தீக்கிடுறேன். தேங்க்யூ ருத்ரா. சிசார், நீ சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்க. அந்த ஜெய்சிங் தான் இந்த பேலஸோட பழைய கிங். ஆனா இன்னையில இருந்து இந்த பேலஸுக்கு, இந்த சன் சிட்டிக்கு புது கிங் நீதான். இப்ப நீ போய் என்ன வேணாலும் செய். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் தான் இருக்கேன்ல. ஷகால், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நீதான் மூல காரணம். சிசார், ஏமாத்தி யாரு வேணா ஜெயிக்கலாம். தைரியம் இருந்தா என் கூட போட்டி போடு. நீ ஜெயிச்சா சன் சிட்டி உன்னோடது. சிசார், நேரம் வந்துடுச்சு. போ. இன்னைக்கு நீ ருத்ராக்கு கொடுக்கிற ஹேர் கட்டால அவ இந்த சன் சிட்டில இருக்கிற மக்களுக்கு எப்பவுமே தன்னோட முகத்தை காட்டவே கூடாது. என்ன ஆச்சு ருத்ரா? நீயே சேலஞ்ச் பண்ணிட்டு நீயே இப்படி ஓடி ஒளிக்கலாமா? வா, மோதி பார்க்கலாம். பொடி பொடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது ருத்ரா. பொடி பொடி, சீக்கிரம் வா. சிசர்வேட் மக்களா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஏன் எல்லாரும் என்ன இப்படி கோவமா பாக்குறீங்க? அப்பா, நீங்க எப்படி இங்க என்னதான் நடக்குது? ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா பபிள் கம் சூ பண்ண ஆரம்பிங்க. ருத்ரா, சிசர்ஸோட கத்திரி ஸ்டாப் ஆக மாட்டேங்குது.
ஆனா நீ எங்களை பபிள் கம் சாப்பிட சொல்ற. மைரா, சிசர்ல கம் ஒட்டிக்கிட்டா எதுக்கும் உதவாது. சீக்கிரம் பபிள் கம் சாப்பிடு. ருத்ரா, நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த டவுன் என்னோடது. ஒன்னால என்ன ஜெயிக்கவும் முடியாது. இந்த சிசர் டவுன் என்னோடது. உன்னை இங்க தோக்கடிச்சே தீருவேன். நான் எதிர்பார்த்தது எல்லாமே இப்ப நடக்க போகுது. சிசர், நீ வழி தவறி போய்கிட்டு இருக்க. வீட்டுக்கு திரும்ப வா. நாங்க உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இது ஏன் வழி, தனி வழி. இதெல்லாம் நீங்க குறுக்க வந்து நிக்காதீங்க. இங்க பாரு ருத்ரா, என்னோட சிசரை தடுக்கணும்னு நினைக்கிறது உன்னால முடியாத காரியம். சிசர், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். Kajak, 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 kajak. மைரா, வருண், ரங்கீலா, ஹெல்ப்! ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க வாங்க, சிசரோட ஆட்டத்தை பாருங்க. கஜாக் கஜாக் கஜ 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 கஜகா கஜாக் என்னப்பா நடக்குது இங்க? என் சிசர்ஸ் எங்க? நான் இந்த ஆட்டத்தை ஒத்துக்க மாட்டேன். இந்த ருத்ரா எங்க தான் போனா? என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? Ibaiska, Zibaiska, Mount Camarito! சிசோர், நீ ஷாக்காலோட பேச்சை கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் இன்னைக்கு உனக்கு பாடத்தை கண்டிப்பா கத்து தருவேன். Ibaiska, Zibaiska! வேணா வேணா ருத்ரா, ப்ளீஸ் என்னோட சிசர் அண்ணனை பனிஷ் பண்ணாதீங்க. அவர் கொஞ்சம் நாட்டி.
ஆனா எங்க எல்லார் மேலயும் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ருத்ரா ப்ளீஸ் நீ சிஸ்டரை விட்டுடு ப்ளீஸ் விட்டுடு. நான் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ருத்ரா கிட்ட எனக்காக எல்லாரும் பேசுறீங்க. புரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே ருத்ராவோட பிளான் தான். சிசரோட மக்கள் எல்லாத்தையும் எமோஷனல் டிராமா பண்ண வச்சு அவன் மனச மாத்த முயற்சிக்கிறானா? ருத்ரா சரி நான் சிசரை மன்னிச்சிடுறேன். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. ருத்ரா, எனக்கு என் மகனை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். எங்க கூட வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன். ஹை கச்சக் கச்சக் கச்சக். இந்த சிசரோட மேஜிக் இன்னும் கூட பாக்கி இருக்கு. ஆமா ஷாக்கா, நானே மறந்துட்டேன். 1 hour வழி பண்றதுக்கு ருத்ரா எனக்கு மேஜிக்கே கிஃப்டா கொடுத்துருக்கான். ஷாக்கால், இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய நிலைமை என்னதான் ஆச்சு? என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியலையே. ஷாக்கால் மேஜிக் பால்குள்ள போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா இதுக்கப்புறம் அவரு திரும்பி வருவாருன்ற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. வரவும் மாட்டாரு. அப்படின்னா அவர் உங்க முதலாளிங்கிறதுனால நீங்க தானே அவரை போய் காப்பாத்தி ஆகணும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இந்த ஜோகாவால சுத்தமா முடியவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜோகாவால கண்டிப்பா பண்ண முடியும். இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் கிடைக்க போறாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜோகா தான் இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் ஆக போறான். ஆமா, I am the one. எனக்கு இந்த கால் சிட்டியோட விதியே மாற போகுதுன்னா பாத்துக்க. அதுக்கப்புறம் இங்க யாரும் ஷாக்கால பார்த்து பயந்து வாழணுன்ற அவசியம் இல்ல. அதோட எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம். இதுக்கப்புறம் சன்சிட்டிக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புது கிங் கூடவே சேர்த்து இதையும் சொல்லிடுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு, எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்னு. இந்த ஜோகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கான். என்னோட பவர்ஃபுல்லா அப்புறம் காட்டுறேன். சரி, நீ யாருன்னு சொல்றியா? நான் இல்லாத நேரத்துல கால் சிட்டி அடையலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ஷாக்கால், ப்ளீஸ் ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஷாக்கால். ஏன் இன்னும் வரவே இல்லை? ஷாக்கா, நவ் டெல் மீ. ஃபியூச்சருக்கு வந்து எப்படியோ என்ன இங்க கொண்டு வந்துட்ட. ஆனா ஏன், ஒய், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ யோயோ மணி சிங்க எதுக்காக வர வச்ச? என்னத்த சொல்றது மணி சிங், இங்க பக்கத்திலேயே இருக்கிறது தான் சன் சிட்டி. சரி, நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்தோட கிங் பேரு ஜெய்சிங் சௌஹான், அவன் பேரன் பேரு ருத்ரா. என் வாழ்க்கைன்ற வண்டிக்கு முன்னாடி எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஜெய்சிங் பிரச்சனை இல்ல. ஏன்னா அப்பப்ப சென்டிமெண்டா பேசி ஏதாவது ஒரு மேஜிக்க பண்ணி அவரை என்னால ஏமாத்திட முடியும். நீ மட்டும் எப்படியாவது அந்த ருத்ராவை என் வழியில இருந்து நகர்த்திட்டா போதும். யோயோ மணிசிங்குக்கு இதெல்லாம் சொடக்கு போடுற வேலை. நான் இந்த வேலைய ஒன்னும் சொல்றதுக்குள்ள முடிச்சிடுவேன். யோ, அப்படியா? யோ 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 யோ.
வருண் கிட்ட பால் இருக்கு. மயூரா அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். மயூரா வருண் கிட்ட இருந்து பால் எடுக்க பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க வருண்? வருணால ஸ்கோர் பண்ண முடியுமா? வருண் இந்த பாலை ருத்ரா கிட்ட பாஸ் பண்ணிட்டான். ருத்ரா அத பாஸ்கெட்ல போட்டுட்டான். சூப்பர் ருத்ரா. குட் ஷாட் ருத்ரா. Yo, yo, hello Rudra. I am Mani Singh. Can I play with you? Oh, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ருத்ராவை அழிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே. மணி சிங், என்ன கேம் இது? உண்மையா சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இப்போவும் உனக்கு புரியலையா ருத்ரா? நீ ரொம்ப குழந்தையா இருக்க. யோ யோ எப்ப பார்த்தாலும் நான் எதுக்கு மாட்டிக்கிறேன்? அடடா, யாராவது வருண். ஹெல்ப் பண்ணுங்க. ரங்கீலா, எதுக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ருத்ரா. மணி சிங், நீ ரொம்ப விளையாடிட்டு இருக்க. இபாய்ஸ்கா சக்கும் புஸ்டும். பச்சை குழந்தையா இருந்தாலும் பவர்ஃபுல்லா தான் நீ இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அடடடடா, பரவாயில்ல, நீ சீக்கிரமாவே பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. யோ யோ அட, என்ன இது? மறுபடியும் இவன் ருத்ராவை அடிச்சிட்டான். இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. யோ யோ இவ எங்க காணாம போயிட்டான்? யோ 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 யாராலையும் இந்த மணிசிங்க கேஷ் பண்ண முடியாது. ஆனா மணிசிங் நினைச்சா யார வேணாலும் கேஷ் பண்ணிடுவான். இபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டர். ஓஹோ, என்கிட்டயே வா. இப்ப பாரு. ஏய் ருத்ரா உனக்கு கொட்டாங்கல. யோ ருத்ரா, ஷாக் ஆகாத. இந்த சின்ன பசங்க மேஜிக் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீ எந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கியோ அந்த ஸ்கூல்ல நான் பிரின்சிபல் தம்பி. யோ ருத்ரா, இந்த மணி சிங்க நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. அவளை தோக்கடிக்க நம்ம சாலிடா ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றது சரிதான் மைரா. மணி சிங் எங்க இருந்து வந்தானு நம்மளுக்கு தெரியாது. முதல்ல இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்கப்பா போனீங்க? நீ எங்க போற தம்பி? யோ என்ன மட்டும் எதுக்குப்பா பிடிக்கிற? என்ன விட்டுட ருத்ரா, காப்பாத்து. நீ ரொம்ப டேஸ்டியா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? யோ யோ கண்டிப்பா குடுக்குறேன். இந்தாங்க. ரங்கீலா, வாய்ப்பு கிடைச்சதும் இருட்டு கேவுக்கு வந்துருங்க. இருட்டு கேவுக்கா? யோ, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவங்க இருட்டு கேவுக்கு போயிருக்காங்க. மணி சிங், ருத்ரா உன்னை பார்த்து பயந்து பதறி ஓடி போயிட்டா. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஓ, நீ அவனை எதுக்காக தப்பிக்கிறதுக்கு விட்ட? ஷாக்கார், நீ எலி பூனை கதை கேட்டதில்ல? கேட்டு ரேட்ட ஓடி ஓடி பிடிக்கும்ல?
அதே மாதிரி தான் நானும் ருத்ராவை கேட்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இருட்டு கேவ் எங்க இருக்கு? அவங்க அங்கதான் தலைமறைவாகி இருக்காங்க. சன்சிட்டிக்கு வெளியே இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கு. ஜோஹா, மணி சிங் அந்த இருட்டு கேவுக்கு கூட்டிட்டு போ. கண்டிப்பா ஷாக்கால், நான் கூட்டிட்டு போறேன். ருத்ரா, அந்த இருட்டு கேவுக்குள்ள வந்து உன் வாழ்க்கையை நான் இருட்டாக்க போறேன். மணி சிங் இஸ் கமிங். ருத்ரா, நீ ரங்கிலா கிட்ட டார்க் கேவுக்கு தானே வர சொன்ன, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நான் மணிசிங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவன் இருட்டுக்கு எவ்வளவு நம்மள தேடிட்டு இருப்பான். அது வரைக்கும் அவனை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். ஹலோ அலாசா சார். அட ருத்ரா, மணிசிங் பேர்ல ஒரு மெஜிஷியன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மணி சிங்கா, எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த பேர்ல எந்த மெஜிஷியனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ எம் ஷூர் அந்த மாதிரி எந்த மெஜிஷியனோட டீடைல்ஸும் இங்க இருக்காது. ஸ்ட்ரேஞ்ச். அப்படின்னா அவன் முகத்தை வச்சு அவனோட டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸ் இருக்கு ருத்ரா. Ibaiska Zibaiska face apero. என்ன நடக்குதுங்க? இவங்கெல்லாம் இங்க எங்க இருப்பாங்க? இந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயூரா, வருண், ப்ளீஸ் எனக்கு முன்னாடி வாங்க. இவனுக்கு எப்படி இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சது? நில்லுங்க. நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். ருத்ரா, காப்பாத்து. ரங்கிலா ஓடி போயிட்டானே. ரங்கிலா, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ அவன் பின்னாலேயே போயிருக்கலாம். எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பாக்குற? இதுவா? இந்த மந்திரமா? இந்த மந்திரம் கண்டிப்பா வேலை செய்யாதே. வேற ஏதாவது பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெஜிஷியனோட என்ட்ரியை யாருமே பண்ணதில்ல. அலாசா சார், ஒருவேளை இந்த மெஜிஷியன் இந்த உலகத்துல இல்லாம வேற ஏதாவது உலகத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? மயூரா, நீ சொன்னது கரெக்ட் தான். நீ ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்க. அப்படின்னா நாம இப்ப அந்த கிரேட் ரைட்டர் ஃபியூச்சர் ப்ரொடக்டர் பைத்தோக்ரோஸோட புக்கை பார்க்கணும். விளையாட்டு என்னன்னு புரிஞ்சிடுச்சு. ஷாக்கால், நான் இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ருத்ரா இங்க எங்கேயும் இல்ல. அந்த ருத்ரா உன்னை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டா. அவனோட பிளானே உன்னை கேவுக்குள்ள சும்மா சுத்த விட்டுட்டு அவன் வேற எங்கேயோ போயிருக்கா. ஆனா அந்த ருத்ரா எங்க போவான்? அவன் கண்டிப்பா அலாசா சார பார்க்க போயிருப்பா. அந்த மெஜிஷியன் லைப்ரரிக்கு போயிருப்பா. பைத்தகுரு என்ன சொல்றாருன்னா, வருவான் எதிர்காலத்துல இருந்து அவன் கண்டிப்பா வருவான். பதில் இல்லாத ஒரு புதிரா இருப்பான். ஆனா பதில் அவன் கிட்ட தான் இருக்கும். அறிவோட யார் அவனுக்கு முன்னாடி மேஜிக் பண்றாங்களோ அவனால மட்டும்தான் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும். எஸ், மேஜிக்கோட யார் அறிவை யூஸ் பண்றாங்களோ அவங்களால மணி சிங்க தோக்கடிக்க முடியும். ருத்ரா, அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா அவன் இந்த மொத்த லைப்ரரியே அழிச்சிடுவான். புக் ப்ரொடெக்டர்.
புக் ப்ரொடெக்டர். யோ நான் உன்னை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகத்தையும் இந்த பால்ல சர்க்கரைய கலந்து குடிப்பாங்க வரும், அத மாதிரி நல்லா கரைச்சி குடிச்சிருக்கேன். யோ அப்படி நான் செக் பண்ணி பார்க்கலாம் வா. இவன் உண்மையிலேயே சிறந்த மந்திரவாதி தான். இவன் லைப்ரரியில இருக்க புக்ஸை மட்டும் படிக்கல, உலகத்துல இருக்கிற எல்லா புக்ஸையும் படிச்சிருக்கான். இவனை கண்டிப்பா யாராலையுமே அழிக்க முடியாது. உன்னை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள மாதிரி கிரேட் மியூசிஷியன் இந்த லைப்ரரிக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. ருத்ரா இங்க பாத்தியா? யோ ஒளிஞ்சு விளையாண்டதெல்லாம் போதும், வெளியில வாங்கன்னு. புக் ப்ரொடெக்டர், நீ இந்த லைப்ரரியோட பாதுகாவல நீ எப்படி எதிரிய கட்டி பிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட ஆர்டரை கேட்காம விட்டுட்ட. நான் உன்னை அவனை அழிக்கத்தான் சொன்னேன், ஆனா நீ அவன் பக்கமே போயிட்ட. அல்லாசா சார், நான் என்னோட பொறுப்புல எப்பவுமே பின்வாங்க மாட்டேன். இவனை அழிக்க முடியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இவனை தடுக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. நீங்க இங்கிருந்து போயிடுங்க. நான் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா? பெருசா போன அவனோட ஸ்வாக காட்டுறதுக்கு. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இந்த சின்ன பசங்க மேஜிக் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ருத்ரா நீயா தானா வந்து சரண்டர் ஆயிடு, அப்பதான் உனக்கு வலிக்காம உன்னை அழிப்பேன். யோ மணி சிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? ருத்ரா, அந்த ஒயர் உன்னோட காலை பிடிக்க போகுது. Ibaska Subaska Art Creator. Rudra! Wire release! என்ன இவன்? அவன் ருத்ராவை பிடிச்சிட்டான். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அந்தர் மந்தர் காலிங்கல் அந்தர், ருத்ராவை காப்பாத்து. சூ! ருத்ரா, மயிரப்பட்ட மேஜிக்ல நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? வருண் கண்டிப்பா சும்மா விட மாட்டோம். மனுஷங்க எப்படியாவது தோக்கடிச்சாகணும். வருவான் எதிர்காலத்துல இருந்து ஒரு நாள் அவன் கண்டிப்பா வருவான். அவனை தோக்கடிக்கிறதுக்கான பதில் கிடையாது. யாராலையும் அவனை அழிக்க முடியாது. அறிவை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். ஜிம்ஜும் சீக்கிரம் வாங்க. என்ன விளையாட்டு ருத்ரா, தோல்வியை ஏத்துக்கிட்டியா?
Zibajska air controlo. யோ யோ ருத்ரா, முதல்ல யாரு முதல்ல வராங்கங்கிறதுல கடைசி வரைக்கும் யாரு முதல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம். அவன் தான் உண்மையான ஃபைட்டர். And I am the winner. உன்னால என்ன பிடிக்க முடியாது. Zibajska, boom, take, boom. மணி சிங், எங்க இருந்து வந்தியோ மரியாதையா அங்கேயே திரும்ப போயிடு. ருத்ரா! I am sorry. ருத்ராவை என்னால தோக்கடிக்க முடியல. யோ மணி. ஷாக்கா, நீ என்ன பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சமாவது திருந்த பாரு, இல்லன்னா அடுத்த தடவை நானும் தாத்தாவும் உன்னை பார்க்க வர வேண்டியதா இருக்கும். எல்லாமே வீணா போச்சு. ரொம்ப தூரம் போய் ஒரு திறமையானவனை கூட்டிட்டு வந்தா ருத்ரா அவனையும் ஈஸியா காலி பண்ணிட்டானே. மந்திரவாதி பயங்கரமான ஆளு. என் பேரை கேட்டா பயப்படுவாங்க. நான் தான் ஷாக்கால். ஷாக்கா, நீங்க இந்த பாலை மட்டும் உடைக்கல, என்னோட கனவையும் சேர்த்து சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்கேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.